இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோலையே காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வாங்க பாஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதும், நான் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன், என் பாட்டி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ் பண்ண சொல்லி அப்படின்றத சொன்னதுமே, இந்த ஹோட்டல் வந்து உங்களோட தான் இருக்கலாம், பட் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்கள் பாட்டி என்ன சும்மா விட மாட்டாங்க, ப்ளீஸ் பாஸ் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா என் பாட்டிகிட்ட போய் நீ சொல்லு என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனால் போய் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வைக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக நான் ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் ஆக்க விரும்ப முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஷர்ட் வந்துட்டு கிழிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிருது அவனுக்கு. ப்ளீஸ் பாஸ் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தா ஃபேங்ன்ற பர்சனுக்கு தான் இன்றைக்கி வெட்டிங் போல். அவங்க அம்மா வந்துட்டு அங்கே கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப வந்துட்டு பேரசாப்ப பிடிச்சவங்க மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு எதுக்காக நீ இவனை போய் மேரேஜ் பண்ணிட்டு இருக்க, இவனோட ஒரு பெஸ்ட்டான பர்சன் உனக்கு கிடைப்பாங்க, இவன் வந்து சரியில்லாதவன் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, 2 இயர்ஸாக நாங்கள் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்து என்னை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு கரெக்டான மேட்ச் அவர் தான் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அப்போ அங்கே ஃபேங்கோட அம்மா, இந்த வருஷத்துலேயே எனக்கு நீ 2 பேபிஸை வந்து பெற்று கொடுக்கணும், அதுவுமே பாய் பேபியாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக தான் இருக்கா. அவங்க இந்த கிஃப்டை நீ வச்சுக்கோ, உனக்காக தான், நீ வந்து வீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை, அந்த காசு இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க மேனேஜரை வர சொல்லி அந்த கோட்டத்தா அப்படின்றத வாங்கி போட்டுட்ருக்கான். என்ன அங்கே சவுண்டு கேட்குது அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்து ஒரு வெட்டிங் நடந்துட்டுருக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை பார்க்குறதுக்காக இவங்களுமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன இதில் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இப்போ வரைக்கும் உங்கள் எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துட்ருக்கேன், அந்த பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து எனக்கு திரும்ப கொடுத்துறதா சொன்னீங்களே அப்படின்றத கேட்டதும், உனக்கு இதை கொடுத்ததே பெருசு, நீ வந்துட்டு என் பையனை மாதிரி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும், ஸோ நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு நட அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயே நாங்கள் ஃபேங்கை பார்த்து, அப்படின்னா உன்னோட அம்மா இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடிட்டு அமைதியாக இரு அப்படின்றத சொன்னதுமே, அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நீ ரொம்ப ஓவராலாக பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஓவரா திமிரா பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட என்னோட லைஃப் எல்லாம் வந்து நான் சேர்ந்து வாழ முடியாது, நான் இப்போவே இந்த வெட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப டென்ஷனாக இருது. அப்போ ஹீரோயின் எக்ஸ்ட்ரா அதில் பணத்தை வச்சு அங்கே மேலே தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிடுறா. இந்த காசையுமே சேர்த்து நீங்களே வந்து பிறக்கிக்கோங்க, இவ்வளோ நாளாக உங்களை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போயுமே பிச்சை போகிறேன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், நான் வந்து உன்னை இன்சல்ட்லாம் பண்ணலை, உன்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து நான் இப்போ தான் வந்து விடுதலை வாங்கியிருக்கேன், நான் வந்து வேறு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிருவேன், ஆனால் வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆளை இங்கே யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்க, ஸ்டேஜில் வந்து மேரேஜ் நின்று போச்சுன்னா அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்து யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன், பட் ஒன்று மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு வேமா அவன்கிட்ட போய் நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அங்கே ஃபேங் வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன மாதிரி ஒரு பர்சனை வேணான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜரை போய் நீ மேரேஜ் பண்ண போறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுமே பயங்கரமாக வந்து கத்திட்டுருக்காங்க, அசிங்கம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் எனக்கு வந்துட்டு நீ வேணாம் அவ்வளோதான், நான் வந்து இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே அவள் தான் வேணான்னு சொல்கிறாளே, அப்புறம் ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நான் அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இப்போ இருந்து இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்றத சொல்லிடுறான். அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அவன் நீ வந்து என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே, நான் சொன்னால் உனக்கு என்ன புரியாதா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே கோவப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு இங்கே ஜாப்லாம் போயிடாதில்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நீங்கள் அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணலையா அப்படின்றத கேட்டதுமே, இப்போ எதுக்காக நீ இதை கேட்டுட்ருக்க, நீ அப்போ யார்கிட்ட என்னதை சொல்லி வச்ச அப்படின்றத சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்படின்னா யார்கிட்டையும் எதையும் சொல்லியிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது. அங்கே பார்த்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அவங்க பாட்டி தான் இறங்கி வர்றாங்க. நீ ஏதோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறதா சொன்னாங்க, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ
டென்ஷன் ஆகிட்டு இவனை பார்த்து முறைச்சதும், நீ ஏன் அவனை பார்த்து முறைச்சிட்ருக்க, அந்த பொண்ணை காமி அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வேற அங்கேருந்து கிளம்பிட்டா இல்லையா, அங்கே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது காமிக்கிறான் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம பாட்டி அவளை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ண போறியா, அவள் வந்து சோஃபி, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்னு சொன்னதும், அந்த பொண்ணு தான் எனக்கு உடம்பு முடியாமல் அன்றைக்கி ரோட்டில் வந்து இருந்தப்போ என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கேர் பண்ணி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நீ அவளை மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு அவள் தான் மருமகளாக வேணும், என்ன நின்றுட்டே இருக்க, மரியாதையை போ, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்து சாப்பிடாம வந்து செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ, பாட்டி இதை நான் வந்து கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி அவங்க கசின் பிரதர் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வரப்போகிறத எதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்றத சொன்னதும், நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறதா கேள்விப்பட்டமே, ஏன் அந்த ஃபேங் வந்து உன்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டானா, நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா இந்த வீடு எங்களுக்கு தானே சொந்தம், அவன் கூட தானே நீ இருப்பா, அதுக்காக தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லா. அப்போ அவங்க பிரதர், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இந்த வீட்டு வந்து எங்களுக்கு தான் சொந்தமானது, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் தான் அதிகமாக காசு செலவழிச்சிருக்காங்க, ஸோ அந்த காசை நீ வந்து கொடு, இல்லை இந்த வீட்டை எழுதி கொடுன்னு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இந்த பேச்சை நீங்கள் ஏன் சொல்லலைன்னு சொன்னதும், நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசாத அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கழுத்து பிடிச்சி அவளை வெளியே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கா, கதவை தரங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஃபேங் வந்து கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, என்ன உன்னோட ஃபேமிலி என்னமோ உன்னை வெளியே தள்ளிட்டதா கேள்விப்பட்டனே, நீ ஒழுங்காக வந்து என்னோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா உனக்கு இருக்கிறது கூட இடங்கள் இல்லாமல் தெருவில் தான் சுற்றணும்னு சொன்னதும், உன் தயவு எனக்கு தேவை கிடையாது, உன்னோட தகவசமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை விட்டுட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வர்றான். நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்கலான்னு தான் வந்தேன், நீ அப்போ வந்து ஒரு ஆஃபர் பண்ணல, ஏன்னா அது இப்போயுமே அவைலபிளாக இருக்கான்னு சொன்னதுமே, நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேருமே அங்கே போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே அந்த கார்டு கொடுக்குறான், இதில் 2 மில்லியன் இருக்குது, நான் இது வந்து உன்னை மேரேஜ் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட்டாங்க நேமெல்லாம் சொல்லிட்டு அவள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்களுமே மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நீ எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுமே, நான் லீக் குரூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவனோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியாது போல், உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே இங்கே சொல்லிட்டு இருக்கா. நீங்களுமே வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து சம்பளம் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம், நானுமே நிறைய சம்பாதிப்பேன், ஸோ வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணு தான் நான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட, அதெல்லாம் ஓகே தான், பட் வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கலாமா அப்படின்றத கேட்டதும், நீ வந்து என்னோட வீட்டில் என் கூட இருக்க போகிறேன்னு சொல்கிறியான்னு கேட்குறான். அவன் ஆமான்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ அவங்களோட பேலஸ்க்கு தான் வர்றான். அப்போ பாட்டி, எங்கே வந்து உன்னோட ஒய்ஃபை காணமே அப்படின்றத சொன்னதும், இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்கள், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போதைக்கு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது, ஏன்னா அவள் என்னை சாதாரண ஒரு மேனேஜராக நினச்சிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், உண்மையே சொல்லலை, என்னைக்குனாலுமே உண்மை தெரிய வேண்டியது தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இல்லை பாட்டி, கொஞ்ச நாள் வந்து போகட்டும், அவள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன், கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னதும், வேகமாக கூட்டிகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட், பாஸ் உண்மையிலே என்ன நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை போய் சொல்கிறீங்களான்னு கேட்டதும் ஹீரோ அங்கே கோவப்பட்டு முறைக்கிறான். இல்லை நீங்கள் பண்ணியிருப்பீங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை, நான் வந்துட்டு அவள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு வந்து ஏற்பாடு பண்ண, அது வந்து நார்மலான பர்சன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே, அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சதும், நம்ம ஹீரோ இந்த மாதிரி வீட்டில் இல்லாமல் இருப்பாங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ பாஸ், நானுமே இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன், எனக்குமே சேலரி அவ்வளோதானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பர்ஸ் இருக்குது, இந்த பர்ஸ் என்ன இங்கே பண்ணுது அப்படின்றத சொல்லி கேட்கும்போது, பார்த்தா பாட்டி தான் இருக்காங்க, எங்கே அவளை காணுமே அப்படின்றத சொல்லி கேட்டதும், பாட்டி நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவளை விட்டு வந்து நான் உண்மையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாயிருது. நம்ம ஹீரோயின், ஐயோ நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து ஓடினதுமே, அவள் எங்கே ஓடிட்டுருக்கா, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ணுவேன், இப்போ நீங்கள் தான் போய் கூப்பிடணும்னு, அவள் வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டானா இதில் என்னோட ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே, நீங்கள் தானே இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ரூட்ஸ் கேக் எல்லாமே வாங்கிட்டு வரா. நான் உங்கள் பார்க்குறப்ப எப்படி வெறுங்கையோட வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, இதை வாங்குறதுக்காக தான்
நீ திரும்ப போனேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. இப்போ பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியாமா நீ தானே அன்றைக்கி என்ன காப்பாற்றின அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அது எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ரெண்டு பேருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ பாரு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக பழக்கானவங்க மாதிரி எவ்வளோ வந்துட்டு சீன் போட்டுட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்ட இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோமா அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் பாட்டி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது எனக்கு வேணான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது அதை தெருக்கடையில் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க அது எவ்வளோ லட்சம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களே அதை நான் ஒருவேளை உடச்சி போட்டுட்டா உங்களுக்கு என்ன கவலை இருக்காதான்னு சொன்னதும் நீ உடச்சி வேணாலும் போடு நான் புதுசாக அவளுக்கு வாங்கி கொடுத்துக்குருவேன் நீ வாய மூடிட்டிரு அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அந்த ஃபேன் கீழே வர சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போனதுமே நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே கோவப்பட்டு சுற்றிட்டு இருப்ப ஒழுங்கா என்னோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கோன்னு சொன்னதோ நான் தான் உன்ட்ட சொல்லிட்டே நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி இப்போ எதுக்காக நீ என்ன அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் நீ லோன் வந்து வாங்கியிருக்க என்கிட்ட அந்த காசு எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை கையை வாங்கிட்டு அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்து கையை பிடிச்சிக்கிறான். இப்படி தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்றத சொன்னதும் ஏன்னா இந்த இடத்துக்குமே இந்த ஆளை வந்து நீ கூட்டிகிட்டு வந்துட்டியா ஆக்டிங் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணுறான் நம்ம ஹீரோவை ஒரு மேனேஜர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காத நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாரு சர்டிஃபிகேட் அப்படின்ற செட் அவள் காமிச்சதுமே அவனுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை பற்றி இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பு தப்பாக அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன இவளை பற்றி தெரியும் இவ ரொம்பவே மோசமானவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இப்பயுமே காசை பற்றி தான் என்கிட்ட பேசிட்டு தான் சொன்னதும் காசு வந்து பேசிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ அது ஏன்ட்ட வாங்கின காசு மரியாதையை கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃபை பற்றி நீ சொல்லி எனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது மரியாதையோட போயிடு இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சொன்னதும் என்னோட அங்கிள் யார் தெரியுமா நான் பாரு உன்னை வேலை இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போகிறான். இப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னோட ப்ராப்ளமில் நான் வந்து உங்களை மாட்டி விட்டுட்டனோ உங்களுக்கு ஜாப்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ எதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத நீ என்னோட ஒய்ஃப் நீ வந்து கவலையெல்லாம் பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ வந்து இப்படி என்ன லீன் கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல ஒழுங்கா என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்க ரெண்டு பேருமே இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறத பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. பாட்டியை பார்க்குறதுக்காக ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி மறைஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட்டு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க எனக்கு ஒரு பேரன் பேத்தியை பெற்று கொடுக்குறதுக்கு வழி பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாங்க. பேத்துக்கு ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. விலகி வெளியே இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இங்கே தூங்குறது சரி நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலே படுத்துக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம் நான் வேணா அப்படி படுத்துக்கிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்ம ரெண்டு பேருமே வந்து பெட்லேயே தூங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே படுத்துக்கிறாங்க. பட் வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக இந்த பக்கம் திரும்பினதுமே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு ஏதோ பண்ண வரான்னு சொல்லிட்டு ஒரு கிக் விட்டா அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு ஏய் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக என்னை போட்டு இப்படி அடிச்சு அப்படின்ற சொன்னதும் ஏதோ பண்ண வரீங்கன்னு நினச்சிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லா. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு பெயின் ஆகிட்டுருக்கு எனக்குன்னு சொன்னதுமே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டச் பண்ணதுமே நீ தேவையில்லாமல் இப்படி என்னை டச்லாம் பண்ணிட்டுருக்காத அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகி நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. வேமா அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. அப்போ அங்கே பாட்டி சொன்னாங்க இல்லையா வந்து பேரம்பேத்தி பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் சிரிச்சுட்டு வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுற மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறா. ஐயோ கடவுளை இப்படி லேட் ஆயிருச்சு இவன் மட்டும் போயிருக்கான் பாரு எந்திரிச்சு என்னை எழுப்பி விடாம அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அவன் காருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். போய் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு அங்கே உயிரே ஆடிட்டுருக்கு. ஆனால் பக்கத்தில் அங்கே வந்து மேடம் நான் தான் உங்களுக்காக வந்தவங்கன்னு சொன்னது அங்கே நம்ம ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போனா அவங்க ஃப்ரெண்டு பாரு பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அங்கே அந்த மேனேஜர் வந்து கோவப்பட்டு திட்டாரு. நீ வந்து எப்படி லேட்டாக வரலான்னு சொல்லிட்டு என்ன லேட்டாக வந்திருக்கேன் ஜஸ்ட் 1 மினிட் தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இங்கே பாரு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கம்பெனியோட பேரே கெட்டு போகுதுன்னு சொன்னதும் இது ஒன்றும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட ஃபேமிலியும் தான் அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் நான் வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டேன் நீங்கள் எதுக்காக இவ்வளோ
இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவனுக்காக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை போகுது. தேவையில்லாமல் என்கிட்ட வாய் பேசுனேன்னா உன் வேலை போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. நம்ம நியூ பாஸ் வந்துட்டார் அப்படின்றத சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் தான் வராரு. அசிஸ்டன்ட் அங்கே நம்ம மேனேஜரை பார்த்து நம்ம பாஸ் வந்துட்டு பின் சைடு போயிட்டாரு, நீங்கள் எல்லாருமே அவர் அங்கே போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மேனேஜர்கிட்ட இப்போ எதுக்காக இவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்ருக்க, வெல்கம் பண்ணுறதுக்கான்னு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசுனதுமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறான். வேலை பார்க்குற டயத்தில் எல்லாத்தையும் வேலையை கெடுத்துட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து அன்பானவர். அவர்கிட்ட யார் வேணாலும் நேரடியாக அவங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம். கண்டிப்பாக யாரையுமே வந்து பெரிய பொசிஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு புள்ளியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே மேனேஜர் ஓவராக நம்ம ஹீரோயிட்ட பேசுனதும் தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஓ வேலையவே போக வச்சுருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த பாஸோட நேம் வந்து லீன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டோட நேமே அதே தானே, ஒருவேளை அவர் தான் உன்னோட ஹஸ்பண்டாக இருப்பார், உன்கிட்ட வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரோன்னு கேட்டதும் நீ நிறையா வந்து சினிமாலாம் பார்த்து கேட்டு போயிட்ட, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே உண்மையிலேயே அப்படி நடந்தாலுமே நல்லா தான் இருக்கும். நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுங்களுக்கு ரொம்ப பணக்கார வீட்டு பையன் வந்து லவ் பண்ணுற மாதிரி கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.